ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க. கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆல்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சாதமெல்லாம் மீதமாயிடுச்சு அப்படின்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் டக்குன்னு ரெடி பண்ணிடலாங்க. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு சாதம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு சாதம் எடுத்திருக்கு இல்லைங்களா, அதனால் நான் 1 முட்டை மட்டும் சேர்த்துருக்கேன். சாதம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2-3 முட்டை கூட சேர்த்துக்கலாங்க. இல்லை இதுக்கே இன்னொரு முட்டை வேணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி எல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. சாதம் முட்டை ரெண்டையும் இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை அரைச்சி நான் உள்ளே சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கடலை மாவு சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்தது மல்லி கருவேப்பிலையும் நல்லா பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு பச்சை மிளகாயை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அதே அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு கொஞ்சமும் மஞ்சள் தூள், லைட்டாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு லாஸ்ட்டாக தேவையான அளவு உப்பு சேர்த்து கை வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. கலந்து எடுத்துகிட்டு காரம் எதுவும் பத்தல அப்படிங்கிறவங்க லைட்டாக மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஒரு முட்டை மட்டும் சேர்த்துருக்கு இல்லைங்களா, கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2-3 முட்டை சேர்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. அதே மாதிரி 3 முட்டை சேர்க்கும்போது கொஞ்சம் தண்ணி பதத்தில் இருக்குது அப்படிங்கிறவங்க கடலை மாவோ இல்லை பொட்டுக்கடலை பவுடரோ உள்ளே சேர்த்து நல்லா இந்த பதத்தில் பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி போண்டா மாதிரிலாம் போடுவேன் இல்லைங்களா, அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இதே உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வடை மாதிரி வேணும் அப்படிங்கிறவங்க நல்லா உருண்டை பிடிச்சி லைட்டாக தட்டி கூட நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாங்க. இது நம்மளோட இஷ்டம் தான். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடுமே இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாமே குட்டி குட்டி போண்டா மாதிரியே நான் பொரிச்சு எடுத்துருக்கேங்க. எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டு நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. சாதம் இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறதுக்காக நான் 20 பல் பூண்டு எடுத்துருக்கேங்க. அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கிறத விட இந்த மாதிரி இஞ்சி பூண்டு தட்டுற கல் இருக்கு இல்லைங்களா, அதில் லைட்டாக நம்ம தட்டி எடுத்துக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பூண்டு நல்லா தட்டி எடுத்துட்டு இதில் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் உள்ள சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம தாளிக்கும் போது பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோம். அதனால நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் காரசாரமாக வேணும் அப்படின்னா இதோடையே கொஞ்சமாக காரமாக இருக்குது இல்லைங்களா, அந்த மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாங்க. எடுத்து இது ஒரு சின்னதாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் இது மிக்ஸி ஜாரில் அரைக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக 2 சுற்றி விட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து 1 கப் அளவுக்கு சாதத்தை உள்ளே சேர்த்துக்கலாங்க. சூடான சாதத்தில் செஞ்சால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சாதம் மீதமாயிடுச்சு அப்படின்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதோடையே பூண்டு மிளகாய் தூளெல்லாம் தட்டி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதையும் உள்ளே சேர்த்து சின்னதாக ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. சாதம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பூண்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட சேர்த்து நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு பேன் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு உள்ள சேர்த்துக்கலாங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. அந்த சாதம் அதிகமாக நம்ம கலந்து வச்சுருந்தோம் அப்படின்னா இன்னொரு வெங்காயம் கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுறலாங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாயை நிலவாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இல்லைங்களா, அது காரம் இருக்காது. அதனால 2 பச்சை மிளகாய் மட்டும் நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். நீங்கள் சாதத்தில் உப்பு சேர்த்துருந்தீங்க அப்படின்னா உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாங்க. இல்லை கரெக்டாக இருந்தால் கூட உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை. நான் சாதத்தில் உப்பு எதுவும் சேர்க்கல. அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம சாதத்தை கலந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க.
மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷமாவது நல்லா கலந்து விட்டால் தான் இந்த பூண்டோட பச்சை வாசனை கொஞ்சம் கூட இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லி இலைகளை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. இந்த மாதிரி பூண்டை பச்சையாக தட்டி உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விடுற இல்லைங்களா? இப்போ கொஞ்சம் கூட பூண்டோட பச்சை வாசனை இல்லாமல் இருக்குங்க. இல்லை உங்களுக்கு வந்து வேறு மாதிரி வேணும் அப்படின்னா பூண்டை லைட்டாக எண்ணெயில் வதக்கி நீங்கள் தட்டும்போது உள்ளே சேர்த்துக்கலாங்க. அது ஒரு வகையான டேஸ்ட்டாக இருக்கும், இது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். பட் ரெண்டுமே டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. சாதம் எல்லாம் மீதமாயிடுச்சு அப்படின்னா எப்பவுமே ஒரே மாதிரி குட்டி பசங்களுக்கு செஞ்சு கொடுக்குறக்கு இந்த மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேன் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை லைட்டாக ஒரு டைம் வறுத்து விட்டுறலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 5 காஞ்ச மிளகாய் உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் பூண்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 5 மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டுறலாங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக இதில் வந்து கொஞ்சமாக, அதாவது 1/4 கப் கொஞ்சம் குறைவாக வந்து வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க. பச்சை வேர்க்கடலை வேண்டாம், இந்த மாதிரி வறுத்த வேர்க்கடலை இருக்கு இல்லைங்களா, அதே நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிடலாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிறது கிடையாதுங்க. இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் குறகுறப்பாகவே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு பேன் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு லைட்டாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீரகம் சேர்த்துக்கலாங்க. சீரகம் லைட்டாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை பருப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடலை பருப்பு லைட்டாக பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் நீளவாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் நீளவாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. ஆல்ரெடி காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கு இல்லைங்களா, அதனால ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். உப்பு அப்படித்தான் ஆல்ரெடி போட்டு அரைச்சிருக்கோம், அதனால கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு சாதத்தை உள்ளே சேர்த்துக்கலாங்க. சூடான சாதமாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம், அதே மாதிரி மீதமான சாதமாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு ஆல்ரெடி வறுத்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கு இல்லைங்களா, அந்த பவுடர் உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நல்லா கலந்து எடுத்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலைகளை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எப்பவுமே தக்காளி சாதம், எலுமிச்சம்பழம் சாதம், புளி சாதம் இந்த மாதிரியே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறக்கு இந்த மாதிரி நல்லா ஹெல்த்தியாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா. சாதம் மீதமானா கூட நீங்கள் இந்த மெத்தட் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.